உங்கள் மர்னா ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பட்டாணி ஸ்பெஷல். பட்டாணி உருளைக்கிழங்கு சாஸ். இது பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன், சோம்பு போடுறேன். சோம்பு பொரியறதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. இதை சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டு வணக்கணும். நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வணக்கிக்கணும். இப்படி வணக்கிக்குங்க. பச்சை மிளகாவையும் கூட போட்டுருங்க. வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கும் வெங்காயம். அதில் உப்பு போடுறேன். வெங்காயம் வணங்கின அப்புறம் தான் தக்காளி போடணும். இப்போ தக்காளியை போடுங்க. கொஞ்சம் தக்காளியாக வணங்கட்டும். கொஞ்சம் மிளகாத்தூள், அவங்கவுங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுபடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சோண்டு தான் போடணும், ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கிறதால காரம் நிறையா ஆகிடும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இதில் பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டுக்கணும். பச்சை பட்டாணி சீசன்னால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாப்பாடுக்கும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இப்படி மெசிச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இதெல்லாம் இங்கே வணங்கிடுச்சா. வணங்கின உடனே இதை எடுத்து கொட்டுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஸ்டீம் வெயிட் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. பட்டாணி சாஸ் ரெடி. இது சாப்பாடுக்கும் நம்ம வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.